பல்ஸ் ஆக்சிமீட்டர். அதாவது இது வந்து எங்களோட குருதி குழாய்களில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை வந்து மெஷர் பண்ணும். இது வந்து பொதுவாக டாக்டர்ஸின் கிளினிக்கில் காணப்படுற ஒரு உபகரணம். நாங்கள் வந்து வீட்டையும் இந்த உபகரணத்தை வேண்டி வச்சுருக்கலாம். இப்போ யாருக்கு எல்லாம் வந்து கூடுதலாக தேவைப்படும் சொல்லி பார்த்தா, இந்த உபகரணம் வந்து அஸ்மா நோய் உள்ளவர்களுக்கு, மற்ற சிஓபிடின்னு சொல்லப்படுற க்ரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் போன்ற நோய் இருக்கிறவங்களுக்கு, அடுத்தது வயதானவங்க வந்து அந்த பெட்ரிடன் பேஷண்ட் படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பிறகு அவங்களோட ஹார்ட் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர் எல்லாம் வரும்போது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கும்போது அங்கே இலக்குவாக கணித்து கொள்ளையிலும் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையா, வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படணுமா இல்லையா என்றது வந்து நாங்கள் கணிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது என்னென்னு பாவிக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து எப்படி பாவிக்கணும்னு சொன்னால், இதுக்கு கூட ஒரு விரலில் வந்து இதை அப்படி போட்டுக்கொண்டு இதை ஓன் செய்யும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு ரீடிங்கை காட்ட போகுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் SpO2 இருக்குது, மற்றது ஹார்ட் ரேட் இருக்குது. இப்போ எனக்கு இது அணியும் போது இந்த SpO2 வந்து 96 என்று சொல்லி காட்டுது. அதே மாதிரி ஹார்ட் ரேட் வந்து 77 சொல்லி காட்டுது. ஒரு சாதாரணமான ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து 60லிருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். 60க்கு கீழே இருக்கும்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து பெடிகார்டியான்னு சொல்லுவோம். பெடிகார்டியான்னு சொன்னால் போதுமான அளவு இதய துடிப்பு இல்லாமல் இதய துடிப்பு குறைவாக இருக்கிறது. இப்போ 60 வந்து இருக்கலாம். அத்லட்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுற உடற்பயிற்சி, கடுமையாக உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து பொதுவாக 60 வரைக்கும் இருக்கும். அதே போல் 60க்கு குறைய போகும் பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கும் 60ஓட குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே போல் 100க்கு அதிகமாக போகிறதுக்கு வந்து டேக்கிகார்டியான்னு சொல்லுவோம். டேக்கிகார்டியான்னு சொல்கிறது வந்து அதிக இதய துடிப்பு இருக்கிறது. அப்போ 60க்கும் 100க்கும் இடையில் இருக்கும்போது நாங்கள் அந்த இதய துடிப்பு வந்து சாதாரணமான இதய துடிப்பு இருக்கின்றது இருக்கிறது. அதே போல் நாங்கள் SpO2 பார்க்கணும்னு சொன்னால், இந்த SpO2 வந்து எங்களோட இப்போ 40 விரல் தானே போட்டிருக்கோம். இப்போ விரல் நுனியில் இருக்கக்கூடிய கேப்பிலரிஸ்ன்னு சொல்லப்படுற குருதி மைத்துளை குழாய்களில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் விகிதம் தானே இதில் காட்டப்படுது. இதுவும் வந்து 94க்கு கூட இருந்தால் அரை நிலையில், இப்போ நான் இப்போ ஆக்சிஜன் ஒன்றும் போட்டிருந்தேன். அப்புறம் சாதாரணமாக நிலைமையில் 94 விட கூட இருக்க வேண்டும். 94 இடத்துக்கு குறையாக போகும்போது இது வந்து SpO2 குறைஞ்சிருந்தால் அது வந்து உடனடியாக இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஒரு நோயாளி சாதாரணமாக இப்போ இன்றைக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், உதாரணமாக நியூமோனியா நோயாளி இருக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கிட்டார். அவர் வந்து வைத்தியத்தை போய் வைத்தியர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை பாய்ச்சி கொண்டு இருப்பார். அப்படி பாய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இங்கே வீட்டு இடையில போட்டு பாதையில் 94 குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை வந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். மூச்சு மடுக்க இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க வரோம். அப்படியான சில விடயங்களை வந்து நாங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்ற இந்த மெஷினை வந்து வீட்டை வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்மா பேஷண்ட்டுன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு வந்து வீசிங் இருக்கும் பொழுது அவர் வந்து இன்ஹேலர்ஸ் பாவிக்க வேணும். இன்ஹேலர்ஸ் பாவிக்கையில் இதை போட்டு பார்க்கும்போது இன்ஹேலர்ஸ் பாவிச்சு அப்புறம் அவருக்கு வந்து 94 விட கூடணும்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. 94 விட குறைவாக இருக்கணும்னு சொன்னால் அந்த இன்ஹேலரே மறுபடியும் அவர் பாவிக்க வேண்டி வரும். 90 விட குறைவாக போகும்போது வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதித்து அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து இருக்கிறதுல கணிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த SpO2 பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து வயதானவர்களை எடுக்கும்போது சிலருக்கு வந்து இப்போ சில டெர்மினல் கடைசி நிலைகளில் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஆக்சிஜன் சரிவு உடலில் குறைஞ்சி கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையான்னு அறிஞ்சு கொள்றதுக்கு அப்போ நாங்கள் இதை வந்து பாவிக்க வேண்டி வரலாம். இப்போ இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இப்போ நான் இதில் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து இப்போ நான் சொன்னேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம்.